வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்பின் வீடு என்ற குடும்ப கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். செங்குடி கிராமத்தின் நடுப்பகுதியில் பெரியார் மாளிகை என அழைக்கப்படும் ஒரு வீடு அங்கிருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த வீடு தகப்பனார் வேலுச்சாமி மற்றும் தாய் சாந்தி ஆகிய இருவரால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு அன்பின் கோவிலாக இருந்தது. வேலுச்சாமி கிராமத்தின் தலைவராக மதிக்கப்படும் உயர்ந்த மனிதர். விவசாயம் மற்றும் சொந்த நிலங்களில் கடுமையாக உழைத்து பெரும் செல்வம் சேர்த்தவர். அவருடைய மனைவி சாந்தி அன்பின் களஞ்சியம். ஒருவருக்கும் எதுவும் குறைவாக இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து உழைத்தார். அவர்கள் வாழ்வின் மையமாக இருந்தது அவர்களுடைய மகள் நால்வர்: சந்திரன், கண்ணன், மணி, பவித்ரா. சந்திரன் பெரிய மகன். தந்தையை காப்பாற்றுவேன் என உறுதி எடுத்தவர். விவசாயத்தில் தந்தைக்கு உதவி செய்து தாய் தந்தையின் பெருமையை மேலும் உயர்த்த முனைந்தார். ஆனால் அவனது மனதில் ஒரு எண்ணம் இருந்தது: எனக்கு முழு சொந்த வாழ்க்கை கிடைக்குமா என்று. இரண்டாவது மகன் கண்ணன் புத்திசாலித்தனத்திற்கும் விடாமுயற்சிக்கும் உருவகமாக இருந்தாலும் அவனுக்கு பாசம் காட்டுவதில் குறை இருந்தது. அவன் தனி மனித சாதனைக்காக நகரத்துக்கு செல்ல விரும்பினான். மூன்றாவது மகன் மணி கலைஞன். இயற்கையை ரசிக்கவும் கவிதைகளை எழுதவும் விரும்பியவன். விவசாயம் எனக்கு இல்லை, நான் கவிஞராகவே வாழ்கிறேன் என்று அவனுடைய தீர்மானம் தந்தையை வலிக்க செய்தது. மகள் பவித்ரா குடும்பத்தின் மையப்புள்ளியாக இருந்தாள். குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் அனைவரையும் சமரசமாக்கும் தன்மை கொண்டவள். அவளின் பாசத்தால் மட்டுமே வீடு அமைதியாக இருந்தது. ஒரு நாள் மாலை வேலுச்சாமி தன் பிள்ளைகளுடன் தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது கண்ணன் தந்தையின் எதிர்பார்ப்புகளை உடைத்து விடும் வகையில் தன் கனவுகளை பகிர்ந்தான். அப்பா, நான் விவசாயம் செய்யப்போவதில்லை. நான் நகரத்துக்கு போய் என் தொழிலை ஆரம்பிக்கணும். அதற்கு தான் எனக்கு ஆர்வம் என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் வேலுச்சாமியின் உள்ளத்துக்கு கட்டுப்படாத வேதனையை அளித்தது. ஆனால் அவர் அதை வெளிக்காட்டாமல், வாழ்க்கை என்னை திருப்தி அடைய செய்யும் வேலையை செய்வதால் தான் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் குடும்பத்திற்கும் மரபிற்கும் நன்மை செய்யாமல் நீ முன்னேறினால் அந்த வெற்றி வீணாகும் என்றார். மணி இது சரியான நேரம் என்று நினைத்து தன் கனவுகளை பகிர்ந்தான். அப்பா, எனக்கு விவசாயத்தில் நம்பிக்கை இல்லை. நான் கவிஞராக வாழ வேண்டும். இயற்கையை ரசித்து எழுதுவதுதான் எனது வாழ்வு. இந்த மண்ணுக்குள் நான் அடியோடு முடங்கிவிட முடியாது என்றான். வேலுச்சாமியின் பொறுமை சற்றே குறைந்தது. அவர் தன் மகன்களிடம் இப்போது கோபமாக இல்லை, ஆனால் வேதனையால் பேச முடியாமல் இருந்தார். கண்ணன் நகரத்துக்கு புறப்பட்டு விட்டான். அவன் ஆரம்பத்தில் ஒரு சிறு தொழில் தொடங்கிய போதும் கடின உழைப்பால் வெற்றியை அடைந்தான். ஆனால் வெற்றி அவனுக்கு மனநிறைவை கொடுக்கவில்லை. மணி தன் கவிதைகளால் புகழ் பெற்றாலும் வீட்டின் பாசம் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்தான். அவன் மனதின் ஆழத்தில் ஒருவித குறைவான உணர்வு மிதந்து கொண்டே இருந்தது. சந்திரன் மட்டுமே தனது குடும்பத்திற்காக தந்தையுடன் நின்று கொண்டிருந்தான். பவித்ரா தன் தாயின் உதவியுடன் வீட்டை காத்து வந்தாள். சாந்தி குறைந்தபட்சம் மகன்களின் மனம் திருந்துமா என்ற நம்பிக்கையில் இரையச்சமாக இருந்தாள். ஒரு நாள் வேலுச்சாமி திடீரென வழியில் மயங்கிவிட்டார். அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்தது. கிராமத்தில் உள்ள சிறு வாழ்க்கை மருத்துவர் கூட இதை சமாளிக்க நம் வலிமை போதாது என்றார். இந்த செய்தி கண்ணனுக்கும் மணிக்கும் தெரிய வந்தது. அவர்கள் இருவரும் தங்கள் சொந்த ஆசைகளை கைவிட்டு உடனடியாக திரும்பினார்கள். கண்ணன் தன் வெற்றி, சொத்து, பதவி போன்றவற்றை சிறிதும் முக்கியமல்ல என்று உணர்ந்தான். அவன் தாயிடமும் தந்தையிடமும் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டான். அப்பா,
நான் உங்கள் பாரம்பரியத்தை மறந்துவிட்டேன். இப்போது மீண்டும் உங்கள் பக்கத்தில் இருப்பேன் என்றான். மணி தனது கவிதைகளை கைவிட்டு குடும்பத்திற்காக செயல்படத் துவங்கினான். வாழ்க்கை முழுமையாக இருக்க வேண்டுமென்றால் குடும்ப பாசம் முக்கியம் என்ற அவன் உணர்வு மாற்றத்தை செயலால் நிரூபித்தான். கண்ணனின் தொழில் அறிவும் மணியின் படைப்பாற்றலும் சந்திரனின் பொறுப்புணர்ச்சியுடன் இணைந்து வேலுச்சாமியின் விவசாயத்தை முற்றிலும் மாற்றின. அவர்களது நிலங்கள் முழுக்க நவீனத்திற்கேற்ப மாறின. பவித்ரா தன் அன்பால் குடும்பத்தின் ஒற்றுமையை உறுதியாக வைத்தாள். சாந்தி மகிழ்ச்சியுடன் குடும்பத்தை நோக்கி பார்க்கிறார். வேலுச்சாமி தனது இறுதி காலங்களில் மகிழ்ச்சியுடன் தனது நிலத்தின் விளைவுகளை பார்த்து சந்தோஷப்பட்டார். கூட்டமைப்பு தான் வாழ்க்கையின் சிறந்த பயன். ஒற்றுமையால் எல்லா கனவும் நனவாகும் என்றார். அந்த வீட்டின் கதையும் அதன் அன்பின் கதையும் காலத்தின் முடிவளவிற்கு ஓங்கி நிற்கிறது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க.